திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தும்மலப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு நிகழ்ச்சியுடன் நடைபெற்ற இத்திருவிழாவில் இறுதி நாளில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை எடுத்து வந்தனர். கால்நடைகள் வளம் பெற வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கிராமப்பகுதி முழுவதும் பெண்கள் முளைப்பாறை ஊர்வலமாக எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இத்திருவிழாவில் சுற்றியுள்ள வத்தலகுண்டு, பழைய வத்தலகுண்டு, கெங்குவார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருத்துருத்தி என்னும் குத்தாலம் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த புதன்கிழமையன்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் திருநடன உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த திருநடன உற்சவம் 11 நாட்கள் நடைபெறும். தினமும் ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் புறப்பட்டு அந்தந்த பகுதிகளில் திருநடன உற்சவம் நடைபெறும். இந்த திருநடன உற்சவம் வருகிற சனிக்கிழமையன்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்து பந்தல் காட்சியுடன் நிறைவு பெறும். பக்தர்கள் வீடுகள் தோறும் பழங்கள், மாவிளக்கு தீபமேற்றி காளியம்மனுக்கு புடவை சாற்றி மாலை அணிவித்து வழிபடுகின்றனர். நேற்று 8வது நாள் குத்தாலம் ஆஞ்சநேயர் கோவில் தெருவில் காளியம்மனின் திருநடனத்தின் போது குழந்தையை கையில் சுமந்து திருநடனம் ஆடியது காண்போரை பக்தி பரவசம் ஏற்படுத்தியது. தொடர்ந்து சூலமாட்டம், மகுடி ஆட்டம், பம்பை ஆட்டம், கும்மி ஆட்டம், சிலம்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் வந்து திருநடன உற்சவத்தை கண்டு களித்தனர். தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆஞ்சநேயர் கோவில் தெருவாசிகள் வைத்தி, சேது, சக்திமணி, வைத்திமணி, வைத்தி சூர்யா ஆகியோர் செய்திருந்தனர். கும்பகோணத்தில் திருவிடை மருதூர் சாலையில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக அமர்ந்து அருள் பாலித்து வரம் தரும் அருள்மிகு வட்டி பிள்ளையாருக்கு சித்திரை மாதம் ஆண்டுதோறும் பாலாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு 84ஆம் ஆண்டு சித்திரை பாலாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று பிள்ளையாம்பேட்டை காவிரி ஆற்றிலிருந்து பால்குடம், காவடி, அலகு காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு பாலாபிஷேகம் மற்றும் கஞ்சிவார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் விநாயகர் காட்சியளித்தார். நடந்த சிறப்பு அபிஷேகத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று மாலை 6 மணி அளவில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர் வீதி உலா நடைபெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர், தெருவாசிகள், இளைஞர் நற்பணி மன்றம் சிறப்பாக செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமம் பெரியார் தெருவில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய சக்தி கரக உற்சவ பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக புதுத்தெரு சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம், பால்குடம் புறப்பட்டு வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலனை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னம்மா காளியம்மனை வழிபட்டு சென்றனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலானது காவல் தெய்வங்களை வணங்கும் ஆலயங்களில் ஒன்றாகும். பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பூச்சொரிதல் விழா கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஆண்டுதோறும் பக்தர்கள் பால்குடம், அக்னிச்சட்டி எடுத்தல், அலகு குத்துவது போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்த காப்பு கட்டுவார்கள். இந்த நிலையில் 43ஆம் ஆண்டு பூச்சொரிதல் திருவிழாவினை முன்னிட்டு ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பத்ரகாளி அம்மனை வணங்க கோவிலில் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த அக்னிச்சட்டி எடுத்தும், பால்குடம் எடுத்தும், அலகு குத்தி, காவடி எடுத்தும் பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ராமநாத சுவாமி கோவிலில் 4 வீதிகளில் சுற்றி வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதன்பின் மாலை பூச்சொரிதல் விழாவினை முன்னிட்டு
அம்மனுக்கு மலர் அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபடுவார்கள். காவல் தெய்வமாக உள்ள பத்ரகாளி அம்மனுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபடுவார்கள். இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் வேல் குத்தியும் பத்ரகாளியை வழிபட்டனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவிலான பக்தர்கள் கூட்டம் இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கையில் அக்னி சட்டி எடுத்து சாமியாடி வந்ததை ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்ததுடன் செல்போன்களில் போட்டோ வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த அவனியாபுரம் மலை மீது அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் இன்று காலையில் நடைபெற்றது. திருத்தேர் 32 அடி உயரமும் 14 அடி அகலமும் 52 தூண்களும் 6 சக்கரங்களுடன் 5 அடுக்கு அதிஷ்டானமும் 340 சிற்பங்களும் 4 குதிரைகளும் பொலிவுடன் உள்ளன. பவனிக்காக காலையில் தோளுக்கிணியானில் மலர் அலங்காரத்தில் சுவாமி தேருக்கு எழுந்தருளினார். ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டதும் தேர் 4 ரத வீதிகளையும் சுற்றி மீண்டும் நிலையத்தை வந்தடைந்தது. தேரை பக்தர்கள் கோவிந்தா கோபாலா நாராயணா கோஷங்களுடன் வடம்பிடித்து இழுத்தனர். நாளை தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழகத்தில் சரஸ்வதி அம்பாள் கோவில் தஞ்சாவூரில் மற்றும் நெல்லையில் அமைந்துள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் கீழரத வீதியில் அம்பாள் சன்னதி அருகே அமைந்துள்ள சரஸ்வதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாகும். சிறப்பாக நெல்லையில் உள்ள அம்பாளின் கையில் ஏட்டுடன் அவர் அருள்பாலிக்கின்றார். இத்திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா 9 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. சிறப்பான இத்திருக்கோவிலுக்கு கடந்த 25/3/2026 அன்று பக்தர்களின் பெருமுயற்சியால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 41 தினங்கள் மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு இன்று அம்பாளுக்கு 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாள் சன்னதி முன் 108 சங்குகள் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெற்றது. கன்னி பெண்கள் பாலிகை கரைத்தனர். தொடர்ந்து சரஸ்வதி அம்பாளுக்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக சங்கு தீர்த்தமும் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. பக்தர்கள் சரஸ்வதி அம்பாளின் அபிஷேகத்தினை பக்தியுடன் வணங்கினர். நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அருகே உள்ள தெற்கு பாப்பான்குளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரம்மசக்தி, ஸ்ரீ சுடலை மாட சுவாமி, ஸ்ரீ மாடத்தி அம்மன் மற்றும் ஸ்ரீ முண்டன் சுவாமி திருக்கோவில் கொடை விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இக்கோவில் திருவிழாவானது கடந்த 1ஆம் தேதி கால் நாட்டுதலுடன் தொடங்கியது. நேற்று மாலை கும்பம் ஏறுதல் நிகழ்ச்சியுடன் விழா களை கட்டியது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. விழாவின் 2ஆம் நாளான இன்று காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக அருள்மிகு பிரம்மசக்தி, சுடலை மாட சுவாமி, மாடத்தி அம்மன் மற்றும் முண்டன் சுவாமி ஆகிய தெய்வங்கள் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். சுவாமி ஆடிகள் அருள் வந்து ஆடியது பக்தர்களிடையே பக்தி உணர்வை தூண்டியது. இந்த கொடை விழாவில் தெற்கு பாப்பான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாளை வரை நடைபெறும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை
ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்துள்ளனர்.